வணக்கம். நான் டாக்டர் ராஜரத்னம். நான் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கேன். நான் நம்ம படத்துக்கு செய்யாத டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்க இளைய சமுதாயங்கள் நிறைய தெரியாம அடல்ட்ரேஷன், ட்ரக்ஸு, சில சமயம் மற்ற விசேஷமான பொருட்களை யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ணாதீங்க. சில விஷயங்கள் நல்லது இருக்கு, கெட்டது இருக்குங்கிறத நான் எடுக்கிறதோடு தான் நாங்கள் ஒரு படமாக அதை வெளியே போட்டிருக்கோம். நான் அமெரிக்காவில இருந்து இதுக்காகவே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணி இதை மக்களுக்காக வேணும், நம்மளால முடிஞ்ச காரியம் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு தேவை. நீங்க இந்த படத்தை பார்த்து உங்களுடைய உண்மையான இதுகளை சொல்லுங்க. வேற ஏதாவது செய்யணும்னு சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யறோம். இந்த ஹரிணி சுப்பு கிரியேஷன்ஸு ப்ரொடியூசர் சுப்புலட்சுமி ஜெயராம், அவங்களும் கலிஃபோர்னியா, என்னுடைய மிஸ்ஸஸ் தான். அவங்களே இந்த மியூசிக்கு நாங்கள் உட்காந்து பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எல்லாருமே ஒத்துழைச்சு பண்ணிட்டதுனால இந்த படத்தை நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா ஜாலியாக எடுத்திருக்கோம். ஆமா, இது எல்லாரும் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு எடுத்தோம்னு சொல்லி, நாங்கள் ஒரு என்டர்டெயின் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஒரு பேஷன், அதனாலதான் நான் அமெரிக்காவில இருந்து வந்து எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய பாப்பா கூட அது அமெரிக்கன் சிட்டிசன், அது பாடி இருக்குது. நம்ம பேட்ரியாட்டிக் சாங்கு, இந்தியன் சாங்கு அது பாப்பா பாடியிருக்காங்க. என்னுடைய நல்ல க்ளோஸ் நண்பர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எங்க புது மக்களை எல்லாம் நான் என்கரேஜ் பண்ணணும். புதிய டைரக்டர்கள், புதிய டெக்னீஷியன்ஸ்கள், புதிய நடிகர்கள் எல்லாரையும் நாங்கள் என்கரேஜ் பண்றதுக்காக ஒரு பெரிய குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே கேமரா வாங்கியிருக்கோம், நாங்களே யூனிட்லாம் ஆரம்பிச்சிட்டோம். டப்பிங் ஸ்டுடியோ எல்லாம் மதுரையிலையும் மெட்ராஸ்லையும் தனித்தனியா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இளைஞர்களையும் புதியவர்களையும் என்கரேஜ் பண்றதுக்காக என்னுடைய மனைவியும் ப்ரொடியூசருமான சுப்புலட்சுமி ஜெயராம் அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்களே பண்றாங்க. எனக்கு டைம் கிடையாது, நான் டாக்டரா இருக்கிறேன், வேலை பார்க்குறேன். அதுக்கிடையில இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றேன். இருந்தாலும் என்னுடைய மனைவியுடைய கோஆபரேஷன், அவங்கனால இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணிருக்கேன். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நன்றி. இந்த படத்தை தமிழ்ல தான் எடுத்திருக்கோம். அதுல இங்கிலீஷ் சாங் சேர்த்திருக்கோம். ஏன்னா இங்கிலீஷ் சாங் தமிழ்ல நேஷனல் சாங் இருந்தா கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அதனால இங்கிலீஷ்ல அவங்க பாப்பா நல்லா பாடினாங்க. என்னுடைய மனைவி தான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதினாங்க. அது எல்லாருக்கும் போய் சேரும், உலகம் ஃபுல்லா போய் சேரும். அது அமெரிக்கன் சிட்டிசன் பாடி இருக்கு இந்திய பாட்டை. இப்ப இருக்க நம்ம நாட்டுல நம்மளுடைய பாரத பிரதமர், நிதி அமைச்சர்லாம் நாங்க வெளிநாட்டுல இருக்கும்போது தான் தெரியுது நம்மளுடைய உள்நாடு எப்படின்னு. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், நீங்க இங்க இருக்க வரைக்கும் நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். எப்படி நம்ம பேரண்ட்ஸ, அப்பா அம்மாவை நம்ம மதிக்கிறது கிடையாதோ, அதே மாதிரி நம்ம அவங்க இல்லாத போதுதான் நம்ம மதிக்கிறோம். நீங்க வெளிநாட்டுல போய் பார்த்தாதான் தெரியும் நம்ம நாட்டுடைய பெருமை. ஆக்சுவலா ரொம்ப பெருமை எங்களுக்கு. எங்களுக்கு கஷ்டப்படுறோம், உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாட்டை எடுத்தீங்கன்னாலும் எல்லா இடத்துலயும் நமக்கு கஷ்டங்கள் வருது. அது எதுனா நம்ம தைரியமா நம்மளுடைய பாரத பிரதமர், அவரை சுத்தி இருக்க பெரிய அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு வச்சிருக்காங்க. இது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. அரசியல், நான் அரசியல்வாதி இல்லை. எனக்கு எல்லா அரசியல்வாதிகளும் பழக்கம். எல்லா அதிமுக சரி, டிஎம்கேலும் சரி, எனக்கு இப்ப இருக்க விஜய் சார் எல்லாருமே எனக்கு நல்லா பழக்கம். எச் ராஜா என்னுடைய எங்களுக்கு ஃபேமிலி நண்பர். அப்புறம் இந்த கேரக்டருக்கு அவர் நல்லா பொருத்தமா இருக்கும்னு நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். நான் அதை அவரை போட்டிருக்கேன். எனக்கு அரசியல்லாம் யாரும் கிடையாது, அரசியல் சாயம் கிடையாது. ஏன்னா என்ன யாரும் அரசியல்வாதியும் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன எல்லாருமே எனக்கு நண்பர்கள், அதுவும் டாப் லெவல்ல உள்ள நண்பர்கள் உண்டு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர்னு இருந்தாரு எம் நடராஜன். அவரெல்லாம் எனக்கு அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. நான் அதிகாரியா இருந்தவன். அது மாதிரி எங்களுக்கு அரசியல்வாதிகளே கிடையாது. எல்லா அதிகாரிகளும் சரி, போலீஸ் அதிகாரிகளும் சரி, ஜட்ஜுகள் எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான். நான் இருந்தபோது நல்லதுதான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் வச்சு நாங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. விசா, ரெசிடென்சி, வக்கீல் சண்முகம், ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நிறைய படங்கள் ரெடி ஆயிடுச்சு. 2 படம் கதை எழுதி படம் வெளியாடுறதுக்கு அடுத்து நாங்க ஷூட்டிங் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. 2 படம் போகிறோம். அது இங்க இந்தியாவிலேயே எடுக்கிறோம், பகுதியை வெளிநாட்டுல எடுக்கிறோம். ஒன்னு துபாயிலையும், அடுத்த படம் அமெரிக்காவிலேயும் எடுக்கிறோம்.